வணக்கம் மக்களே, this is your boy Yash on Brandy News. இன்னைக்கு May 2, 2026 ஈரான் மேல ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மூலியமா ஒரு பயங்கரமான தாக்குதலை நடத்திட்டு இருக்கிற அமெரிக்கா இப்போ அவங்களோட அடுத்த டார்கெட்டை அறிவிச்சிருக்காங்க பாஸ். நேத்து புளோரிடாவுல நடந்த ஒரு கூட்டத்துல பேசின ட்ரம்ப் ஈரான் வேலையை முடிச்சதும் அடுத்து கியூபாவை டேக் ஓவர் பண்ணுமோன்னு ஜோக்கா சொன்னாரா இல்ல சீரியஸா சொன்னாரான்னு தெரியல. ஆனா விஷயம் இப்போ திகிதிகின்னு எரியுது. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த குளோபல் வார் மேட்டரை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த அதிரடி நியூஸை இப்போவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். ஈரான் போர் முடிவு. நேத்து தான் காங்கிரஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்பின ட்ரம்ப் ஈரான் கூட இருந்த நேரடி போர் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு, ஹாஸ்டிலிட்டிஸ் டெர்மினேட்டட்னு சொல்லியிருக்காரு. ஆனா முற்றுகை இன்னும் தொடருது பாஸ். அடுத்து கியூபா. ஈரான் வேலை முடிஞ்சதும் கியூபாவை டேக் ஓவர் பண்ணுவோன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு வேலையை ஆரம்பிச்சா அதை முழுசா முடிச்சுதான் பழக்கம்னு மிரட்டியிருக்காரு பாஸ். ஆப்ரஹாம் லிங்கன் என்ட்ரி. ஈரானுக்காக அங்க நிறுத்தப்பட்டிருக்கிற உலகத்தோட மிகப்பெரிய போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கனை அப்படியே கியூபா பக்கம் கொண்டு வருவாங்களாம். சரணடைய வைக்கும் பிளான். கரைக்கு 100 யார்டு தூரத்துல அந்த பிரம்மாண்ட கப்பலை நிப்பாட்டினா போதும் கியூபா தானாவி சரணடைஞ்சிடும்னு ஒரு மாஸ் டைலாக் விட்டுருக்காரு ட்ரம்ப் பாஸ். பொருளாதார நெருக்கடி. ஏற்கனவே கியூபா மேல ஏகப்பட்ட தடைகளை அமெரிக்கா போட்டிருக்கு. அந்த நாடு இப்போ ரொம்ப பலவீனமா இருக்கிறதால இதை ஒரு வாய்ப்பா ட்ரம்ப் பாக்குறாருன்னு தெரியுது. குடியுரிமை வாக்குகள். புளோரிடாவில் இருக்கிற கியூபா அமெரிக்க மக்களோட ஆதரவை திரட்டுறதுக்காக தான் ட்ரம்ப் இப்படி ஒரு அதிரடியான பேச்சை வீசியிருக்காருன்னு அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க. கியூபா எதிர்ப்பு. எங்க இறையாண்மையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு கியூபா அதிகாரிகள் இப்போ ஸ்ட்ராங்கா பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பாஸ். ட்ரம்போட இந்த அடுத்தடுத்த பிளானை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. ஒருத்தன் அடிக்கிறான் இன்னொருத்தன் விழுகிறான்னு பார்க்காதீங்க பாஸ். அடிக்கிறவன் அடிக்கிறான்னு யோசிங்க. ஈரானை முடிச்சிட்டு கியூபா பக்கம் திரும்புற இந்த ட்ரம்போட வேகம் உலக அமைதிக்கே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா அமைதி பேச்சுவார்த்தை தான் நிரந்தர தீர்வா இருக்கும். ட்ரம்ப் உண்மையிலேயே கியூபா மேல போர் தொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இது வெறும் அரசியல் கணக்கா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. சர்வதேச அரசியல் மற்றும் போர் செய்திகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Yash signing off. Have an energetic day. உலக நடப்புகளை தெரிஞ்சுக்க எங்களோடவே இருங்க. பை பை.